இந்தியாவில் உள்ள மிக நீளமான நதிகள்ல, மத்திய பிரதேசத்தில உள்ள இந்த நர்மதா நதியும் ஒன்று. இந்த மிக நீளமான நதியில அளவுக்கு அதிகமான பாலை கொட்டினால் என்ன ஆகும்? முதலில் அந்த கொட்டும் நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லா வெள்ளை நிறமா காட்சியளிக்கும். அதுக்கப்புறமா தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அது வந்து டைல்யூட் ஆயிரும். கொட்டும் நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பாலை சாப்பிடுவதற்காக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அத சுத்தி வரும். ஸோ அந்த நேரத்தில அங்க வந்துட்டு இந்த ஆக்ஸிஜன் டிமாண்ட் அதாவது பிஓடி பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில அந்த டிமாண்ட் வந்து இல்லாம போயிரும். அதுக்கப்புறமா இந்த பால் பார்த்தீங்கன்னா, டீகம்போஸ் ஆகும். இந்த ஃபேட்டு, புரோட்டீன் இது எல்லாமே அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு ஒரு உணவாக இது மாறும். அப்படி இல்லாம அந்த நதி வேகமா ஓடிச்சுன்னா, அந்த பால் எல்லாமே சீக்கிரமா டைல்யூட் ஆயிரும். திரும்ப அந்த நதி பழையபடி இருந்தது போலவே அது மாறிரும். என்னதான் இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் நல்லது.